இது வந்து பிளாசோ செட்ஸ் வரும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடையில பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல வரும். உங்களை மாதிரி மற்ற பெண்களும் முதலாளியாகிறதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன அப்படிங்கறத வந்து சொல்ல முடியுமா? ஆலோசனை அப்படிங்கறத விட பெண்கள் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அடுப்படியில் மட்டும்தான் பெண்கள் இருந்தாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா அனைத்து துறைகள்லையும் பெண்கள் தான். அதில் எங்கள் ஊர் பெண்களும் சளைச்சவங்க கிடையாது. அடுப்படியையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஆல் ரவுண்டராக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களாலும் முதலாளி ஆக முடியும் அப்படின்னு இன்றைக்கி பல பெண்களும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் இன்றைக்கி வந்து சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சக்ஸஸ்ஃபுல் உமன் யாருன்னு தெரியுமா? பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஏர்வாடியில சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னாலே ஹுமைஸ் தான் அப்படின்ற அளவுக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கீங்க உங்க ஷாப்பு. அதுலயும் குறிப்பா பெண்கள் மத்தியில இந்த சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வைக்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல சில்ட்ரன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஐடியா வந்து எங்கள்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நான் ஒரு ரீசெல்லர் தான். ஸ்டார்டிங்ல ஒரு ரீசெல்லரா தான் என்னுடைய பயணம் வந்து தொடங்குச்சு. ரீசெல்லருங்கிற தாட்டே எப்படி வந்துச்சு அப்படின்னா, வீட்டுல குழந்தைகளுடைய ஸ்கூல் டைமிங் போக மிச்ச நேரம் வந்து என்னுடைய ஃப்ரீ டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது ஓகே நம்ம ஸ்டார்டிங்ல ரீசெல்லிங் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோணுச்சு. அப்ப 2019 ஆன்லைன் பிசினஸ்க்குள்ள நான் வர்றேன். அப்ப ஆன்லைன் பிசினஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச நபர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இவங்க எல்லாரையுடைய நம்பர்ஸ் எடுத்து நான் ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றேன். வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்றேன். ஸ்டார்டிங் அதுதான் என்னுடைய முதல் தொடக்கம். அந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தான் என்னுடைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 2019 ஸ்டார்டிங்ல என்னுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 மாசம் என்னால கண்டினியூவா கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடிஞ்சு. டீலர்ஸ் மூலமா எடுத்து போட்டோஸ் அனுப்புறது, பெண்களுக்கு உண்டான பிரத்யேகமான குர்த்திஸ் தான் ஸ்டார்டிங்ல நான் பண்ண ஆரம்பிச்சது. பெண்களுக்கு உண்டான குர்த்திஸு, வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸு, இது எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது கொரோனாவுடைய காலகட்டம் வந்து தொடங்குது. அப்ப அந்த கொரோனாவுடைய காலகட்டத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல. கொரியர் அவைலபிள் கிடையாது, கலெக்ஷன்ஸ் என்னால கொடுக்க முடியல. நான் அப்ப அதை வந்து ஷட் டவுன் பண்றேன். என்னுடைய பிசினஸ் வாட்ஸ்அப் எல்லாமே நான் ஷட் டவுன் பண்றேன். அப்போ கொரோனாவுடைய காலகட்டம் முடிஞ்சு நார்மலான கண்டிஷன்ஸ் வரும்போது எனக்குள்ள ஒரு தயக்கம், இதை எப்படி அடுத்த கட்டமா கொண்டுட்டு போகலாம், இந்த பிசினஸ் ரீசெல்லிங் பண்ணலாமா இல்ல இதோட ஷட் டவுன் பண்ணிடலாமாங்கும் போது ஒரு நாள் என்ன பண்றேன்னா ஒரு 5-6 போட்டோஸ் வந்து ஷேர் பண்றேன். அந்த குரூப்ல ஷேர் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்ட முன்னாடி இருந்ததை விட வேகமா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துச்சு. ஓகே, அப்போ ஆர்டர்ஸ் வரும்போது கஸ்டமருடைய என்னன்னா உங்கள்ட்ட ஹேண்ட் ஸ்டாக்கா இருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் கூட நேர்ல வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வரவும் ஓகே நம்ம ஏன் இதை ஒரு ஹேண்ட் ஸ்டாக்கா எடுக்க கூடாது. குர்த்திஸ் எடுத்தேன், லெகின்ஸு, குர்த்திஸ்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தேன் பெண்களுக்கு. அப்போ பாத்தீங்கன்னா சாரீஸ்லாம் இப்ப யாரும் பெரிய லெவல்ல வியர் பண்றது கிடையாது. அப்போ நான் வந்து குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டாவும் இருந்துச்சு, என்னுடைய மெட்டீரியலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம இந்த கலெக்ஷன்ஸை ஹேண்ட் ஸ்டாக்கா எடுத்து பண்ணும்போது பெண்கள் கிட்ட இருந்து வந்த என்கொயரியில பெண் பிள்ளைங்களுக்கு உண்டான குர்த்திஸை நீங்க கொண்டு வந்தா என்ன அப்படிங்கும் போது நான் அந்த குர்த்திஸ் கலெக்ஷன்ஸை சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்பெஷலிஸ்டா நான் கொண்டு வரேன். வீட்டுல வச்சு பண்ணும்போது கொண்டு வரேன். அப்போ இந்த இப்படியா எனக்கு ஒரு 1 year போய்கிட்டு இருக்கு. 2020 லாஸ்ட், 2021 தொடக்கம். அப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவங்க இன்னொங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றது, இதன் மூலமா எனக்கு வந்து கஸ்டமர் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னால பலதரப்பட்ட கஸ்டமரையும் ரீச் பண்ண முடியல. காரணம் என்னன்னா நான் வீட்டுல வச்சு பண்றேன். என்னால வாட்ஸ்அப் மூலமா ஒரு குறிப்பிட்ட கஸ்டமரை தான் ரீச் பண்ண முடிஞ்சுச்சு. நிறைய கஸ்டமரை என்னால வந்து ரீச் பண்ண முடியல. அப்போ ஒரு தாட் என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் இது ஒரு சிம்பிளா ஒரு கடையா கொண்டு வரக்கூடாது. கடையா கொண்டு வரும்போது பலதரப்பட்ட மக்களும் நமக்கு வந்து கஸ்டமரா ஏறுவாங்க. அப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். விதவிதமான கலெக்ஷன்ஸ், வெரைட்டிஸ் இன்னும் அதிகமா கூட்டலாம். கிட்ஸ்ல இருந்தே தொடங்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டும்தான் நான் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கும் போது ஒரு கடையா தொடங்கும் போது
இன்னும் நல்லா ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தொடங்கினது தான் இந்த ஹுமைஸ் ஃபேஷன். ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல ரீசெல்லரா இருந்துதான் அதுக்கப்புறம் வந்து கடை வச்சிருக்கீங்க. ஆமா, ஸ்டார்டிங்ல ரீசெல்லரா இருந்துதான் சின்ன சின்ன ஸ்டெப் மூலமா தான் இன்னைக்கு வந்து இந்த ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். இதுவுமே பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிசினஸ்ங்கும் போது அதுக்கு நிறைய முதலீடு தேவைப்படும், நிறைய முதலீடுகள் இருக்கணும், நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும். அப்போ இத வந்து குறுகிய முதலீடுலையும் கொண்டு வரணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸையும் நான் இதுல கொண்டு வரணுங்கும் போது நான் அப்ப என்ன பண்ணேன், அப்போ கிட்ஸுக்கு உண்டானதையும் பெண்களுக்கு உண்டான பிரத்யேகமான குர்த்திஸ் கலெக்ஷன்ஸையும் நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது. அப்போ அது ஒரு மினிமமான பட்ஜெட்குள்ள இருக்கும், அதே நேரம் கஸ்டமரையும் நம்ம என்ன செய்யலாம், ரீச் பண்ணலாங்கிற ஒரு தாட்ல தோணுனதுதான் இந்த ஹுமைஸ் ஃபேஷன். இந்த ஷாப் ஆரம்பிச்சு இப்ப நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு? எந்த இயர் நீங்க இது ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஷாப்? இந்த கடை ஆரம்பிச்சு 2021 ஆகஸ்ட் 20 இந்த கடையை நாங்க ஓபன் பண்ணோம். அல்ஹம்துலில்லா 4வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 5வது வருஷம் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த ஹுமைஸ் ஃபேஷனுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும், என்னுடைய நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க கடையில கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு? ஆமா, எல்லாத்துக்குமே உண்டு. கேர்ள்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து 5 வயசு வரைக்கும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியா செப்பரேட்டா வச்சிருக்கோம். இதுல என்ன அப்படின்னா பிரத்யேகமா நான் பண்றது என்னன்னா, கிட்ஸுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ்ல பிறந்த பிள்ளைங்களுக்கு உண்டான பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல காட்டன் ஃப்ராக்ஸ், வெஸ்டர்ன் வியர் ட்ரெஸ்ஸஸ், அனார்கலி டைப் குர்த்திஸ், இது எல்லாமே வந்து கிட்ஸுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா குர்த்திஸ் 6XL வரைக்கும் நான் வச்சிருக்கேன். கிட்ஸுக்குமே பார்ன் பேபில இருந்தே இருக்கேன்ட்டு. அதுல பாய்ஸுக்கும் பார்ன் பேபில இருந்து அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட், ஷர்ட், டிஷர்ட்ஸ், அந்த மாதிரி செட்ஸும் உண்டு, செப்பரேட்டும் உண்டு. பர்ச்சேஸ்லாம் எப்படி நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? ஆமா, பர்ச்சேஸ் எல்லாமே நான் தான். என் கூட என் சப்போர்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் வருவாங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து புதுசா அடுத்தடுத்த நியூ கலெக்ஷன்ஸ் என்ன வருது அதை எப்படி நான் அங்க கொண்டு சேர்க்கறதுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா பெண் பிள்ளைங்களுக்கு உண்டான கலெக்ஷன்ஸை பெற்றோர்கள் தேர்வு பண்ணும்போது அடுத்து நியூ கலெக்ஷன்ஸ், இது புதுசா என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருது அதை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு தேர்வு செய்யலாங்கிறத ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அந்த வகையில பெண் பிள்ளைகளுக்கு உண்டான கலெக்ஷன்ஸை தேர்வு பண்றதுல நான் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸை தேர்வு பண்ணுவேன். அதனால நீங்களும் போய் தான் பர்ச்சேஸ்? ஆமா, டைரக்டா போய் மெட்டீரியல் வைஸா பார்த்து அது கம்ஃபர்டபுளா இருக்கா அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து தேர்வு செய்வேன். நான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து தான் நைட்டிஸோடைய வெரைட்டிஸ் வித் சால்ஸ், அப்புறம் வந்து டிஷர்ட், ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிட்ல தான், மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன். டைரக்டா மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து எடுத்துக்கிறீங்க? ஆமா, டைரக்டாவே போய் பார்த்து மெட்டீரியல் வைஸா செக் பண்ணி கம்ஃபர்டபுள் ரேட்ல இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது தவிர வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க உங்க கடையில? இது தவிர பாத்தீங்கன்னா பெண்கள் யூஸ் பண்ற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைகள் பயன்படுத்துற நலங்கு மாவு, பெண்களுக்கு உண்டான ஷியக்காய் பவுடரு, சோப்பு, சாம்ஸ், இது எல்லாமே ஆர்கானிக் முறையில நான் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபேஸ் வாஷ், லிப் பாம்ஸ், சீரம்ஸ், ஃபேஸ் பேக்ஸ், காஜல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்கானிக்கான முறையில தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே நீங்க தான் தயார் பண்றீங்க? ஆமா, எல்லாமே நானே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஹெர்பல் சீயக்காய், ஹெர்பல் ஷாம்பு, அதெல்லாம் வந்து நீங்க என்ன மூலிகைலாம் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நீங்க தயார் பண்றீங்க? இப்போ நான் அந்த ப்ராடக்ட் வந்து ஹுமைரா ஹெர்பல்ஸ்ங்கிற பிராண்ட் மூலமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கிட்ட உள்ள ஷியக்காய் பவுடர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், ஷாம்பு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேக் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு டைம் ஒதுக்கணும். நிறைய பேருக்கு இப்ப டைம் ஒதுக்கக்கூடிய அந்த பொறுமையும் சூழ்நிலைகளும் இல்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க பேக் யூஸ் பண்ணலாம் விரும்ப மாட்டாங்க. சோ நான் அதுக்காண்டி என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் என்னுடைய ஹெர்பல் சீயக்காய் பவுடரை வீட்லயே வந்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு அதை ஷாம்பு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி பிரத்யேகமா நானே இதை வந்து தயார் பண்ணி பண்றீங்க. அதுல வந்து முக்கியமா ஆட் பண்றது வந்து சீயக்காய், வெட்டி வேறு, நீம், துளசி, ஆவாரம்பூ, வந்து சங்குப்பூ, இது போன்ற வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல முக்கியமா என்னன்னா, அந்த காலத்துல பயன்படுத்தின முடிக்கு அழகுக்கும் பராமரிப்புக்கும் முக்கியமா பயன்படுத்துறது வந்து அரப்பு பவுடர் வந்து சொல்லுவாங்க. அது வந்து நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு கண்டிஷனை கொடுக்கும். அது அந்த அரப்பு பவுடர் யூஸ் பண்றதுனால என்னுடைய ஷேக்காய் பவுடர் வந்து நல்ல ஸ்பெஷலாவே
போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கும், நல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. நல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. உங்க ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே நல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அதே போல ஹேர் ஆயிலும் என்கிட்ட வந்து நல்ல மூவிங் இருக்கு. ஓ சரி சரி. ஹேர் ஆயிலும் நீங்களே தான் நானே தான் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்குன்னு தனியா கோர்சஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா, கோர்சஸ் முடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ண முடியும். ஆன்லைன் கோர்சஸும் பண்ணியிருக்கேன், ஆஃப்லைன் கோர்சஸும் பண்ணியிருக்கேன். இந்த கோர்சஸ் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து இதை அடுத்த கட்டமா சேல் பண்றதுக்கு வந்து முடியும். இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே நீங்க எப்படி சேல் பண்றீங்க? இங்க கடையில வச்சு மட்டும்தான் சேல் பண்றீங்களா? அப்படி இல்ல அப்படின்னா ஆன்லைன் மூலமா கூட நீங்க சேல் பண்றீங்களா? கடையிலையும் வச்சு சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது போக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா மூலமா வரக்கூடிய ஆர்டர்ஸையும் ஆன்லைன்ல கொரியர் பண்ணிட்டு இருக்கேன். ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்க்கும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் இருக்கா உங்ககிட்ட? கண்டிப்பா இருக்குது. என்ன அப்படின்னா நாங்க போட்டோஸ் வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டால கொடுத்துட்டு இருக்கோம். அதை பார்த்து உண்டான கலர்ஸ் பிளஸ் சைசஸ் அவங்க கேட்கும்போது நாங்க அவங்களுக்கு வீடியோ கால் மூலமா கூட அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு பிடிக்கும் பட்சத்துல நாங்க ஆன்லைன்ல கூட அனுப்பிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் மூலமாவும் இன்ஸ்டா மூலமாவும் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டையும் பார்த்துக்கிட்டு, பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு, கடையையும் பார்த்துக்கிட்டு, அப்புறமா அந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சொந்தமா தயார் பண்ணிக்கிட்டு எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா வந்து இப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து நேரம் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் தேவைப்படுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நேரமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி வந்து உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு நேரம் கிடைக்குது? எப்படி நீங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க? நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து 100% உண்மையான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, இந்த கடையை ஓபன் பண்ணும்போது என்னை நோக்கி வந்த கேள்விகளும் விமர்சனங்களும் இதுதான். பிள்ளைங்களையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு உன்னால இந்த கடையை ரன் பண்ண முடியாது, உன்னால வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது, நீ வீட்டிலேயே வச்சு பண்றதுதான் உனக்கு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துச்சு. அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாம ஏன் வந்து எல்லாரையும் மாதிரி இல்லாம இதை வந்து கடையா ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கு என்னை நோக்கி வந்த கேள்விகளை வந்து விமர்சனங்களை வந்து ஏத்துக்கிட்டு நான் வந்து தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு என்னால வந்து இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நான் இப்போ ஒரு பதிலா இருக்கேன். கண்டிப்பா அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நான் இப்போ ஒரு பதிலா இருக்கிறேன். என்ன அப்படின்னா குழந்தைகளை மட்டும்தான் பார்க்க முடியும், பெண்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ்ல வந்து ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்ஸை உடைச்சு இன்னைக்கு பெண்கள் மத்தியில நானும் ஒரு சக்சஸ்ஃபுல் உமன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல வந்து இருக்கிறேன். இதுல எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது அப்படின்னா என்னுடைய பெற்றோர்கள், எனக்கு கூட பிறந்தவங்க, என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகள் எல்லாருமே. ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி 2 ஆண்கள் உண்டு. ஒண்ணு என்னுடைய தந்தை, என்னுடைய கணவர். மாஷா அல்லாஹ். இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் மேக் பண்ணும்போது கூட என்னுடைய குழந்தைகளுடைய சப்போர்ட்ஸ் வந்து நிறைய உண்டு. அவங்க வந்து உன்னால முடியும், நான் சில ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய உண்டு. பிசினஸ் ஃபீல்ட்லயும் சரி, ஃபேமிலி ஃபீல்ட்லயும் சரி, ஏற்ற இறக்கங்கள் நிறைய உண்டு. அப்போ அந்த மாதிரி தளர்ந்து போய் இருக்கும்போது எனக்கு வந்து உறுதுணையா இருக்கிறது என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவர், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்க எல்லாருடைய சப்போர்ட் பிளஸ் பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவா பண்ணா அல்ஹம்துலில்லாஹ் இதுன்னு இல்ல எந்த துறைகள்னாலும் சாதிக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களை மாதிரி மற்ற பெண்களும் முதலாளி ஆகிறதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன அப்படிங்கறத வந்து சொல்ல முடியுமா? ஆலோசனை அப்படிங்கறத விட பெண்களுக்கு எப்பவுமே ஒரு கோல் இருக்கணும். கண்டிப்பா அவங்க அந்த கோலை நோக்கிய பயணத்தை வந்து எப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அது சின்ன கோலா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கோலா இருந்தாலும் சரி, உங்க பயணத்தை மட்டும் என்னைக்குமே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு அந்த கோல் அச்சீவ் பண்ற அந்த தூரம், அந்த இலக்கு, அது வேணா ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இலக்குகளை வந்து ரொம்ப எளிதாக நீங்க என்ன செய்யலாம், வெற்றி அடையலாம். லட்சியம் வேணும் எல்லாத்துக்குமே. கண்டிப்பா லட்சியம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து முன்னேற முடியும். பிற பெண்களை காட்டிலும் நம்ம வந்து தனித்துவமா தெரிய முடியும். பெண்களுக்கு வந்து மெயினா ஒரு லட்சியம் வேணும். கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதற்குண்டான முயற்சிகள்ல கண்டிப்பா இறங்கணும். அதற்குண்டான முயற்சியை நோக்கி உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி நீங்க அதை நோக்கி பயணிக்கும் போது கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும். என்னை போல உள்ள பெண்களுக்கு நான் இந்த என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஏர்வாடியில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா ஏர்வை உமன்ஸ் கனெக்ட். அந்த உமன்ஸ் கனெக்ட் மூலமா என்ன மாதிரி ரீசெல்லிங்கா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு
நான் ரீசெல்லிங்கா பண்ணிட்டு இருக்கிற அந்த பெண்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓ. இது ஏன் அப்படின்னா இன்ஸ்டால அவங்களுடைய பொருட்களை நான் கொண்டு போறேன். அதன் மூலமா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி சின்ன சின்ன சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய போட்டோஸ் அவங்களுடைய கலெக்ட் பண்ணி அவங்க எனக்கு அனுப்புறது மூலமா நான் அதை இன்ஸ்டால பதிவிறக்கிறேன். இன்ஸ்டால டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணிட்டு அதன் மூலம் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுல ஒரு 20 பெண்கள் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் இல்ல, உங்க பிசினஸ் மட்டும் இல்ல, மற்ற பெண்களும் வந்து முன்னுக்கு வரணுங்கிற தாட்ல தான் நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்கள வந்து எப்படி வெளிக்கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் செயல்பட்டு இருக்கேன். அந்த இன்ஸ்டா பேஜ்ல இன்னும் நிறைய பெண்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது பண்ணிட்டு இருக்கீங்க. அது உண்மையில ஏர்வாடியில பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி ரீசெல்லிங் அது இது நிறைய பேர் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இப்ப நீங்களே உங்களுடைய பேட்டியில இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நீங்களே முதல்ல வந்து ரீசெல்லிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரீசெல்லிங்ல இருந்து இப்போ வந்து ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி எல்லாருமே ஒரு முன்னுக்கு ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இப்போ நீங்க கூட அந்த ரீசெல்லர்ஸை ஃபுல்லா அந்த மாதிரி இன்ஸ்டா கொண்டு போய் நீங்க பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. இப்படி ஏர்வாடி ஊர்ல இப்படி ஒரு பிசினஸ் இருக்குது, யாருக்கும் தேவைகள் இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டா பயன்படுத்தக்கூடியவங்க வந்து குறைய நபர்கள் கிடையாது, எல்லாருமே இன்ஸ்டால இருக்கும்போது அப்ப நம்மளுடைய ஊர் மக்களுடைய பொருட்களும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா போய் சேரும். கண்டிப்பா வெளிநாடுல இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப எளிமையா போய் சேரும். அப்போ அவங்களுடைய உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துரும். அதுமே இது வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கு, இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது வந்து நம்ம அடைஞ்ச அந்த இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தாட்ல வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது நிச்சயமா உங்களுடைய இந்த பேட்டி எல்லா பெண்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய இந்த வியாபாரம் இன்னும் சிறப்பான முறையில் நடந்து இன்னும் பல்வேறு கிளைகள் பரவ வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு, உங்களுடைய இந்த பிஸியான நேரத்துல எங்களுடைய யூடியூப் சேனலுக்காக வேண்டி நீங்க பேட்டி தந்ததற்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட், அப்புறம் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, இது எல்லாமே நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ். இது வந்து பிராண்டட்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, நல்லா இருக்கு. இது என்ன மெட்டீரியல், என்னது ஃபேப்ரிக் வந்து காட்டன் தான், காட்டன் பேஸ் தான் ஃபுல்லாவே. இது பாய்ஸுக்கும் உண்டு, கேர்ள்ஸுக்கும் இதே மாதிரி பிராண்டட்ல பண்ணிட்டு இருக்கோம். 0ல இருந்து 3 மந்த் வரைக்கும், அதுக்கப்புறம் 3 to 6, 6 to 9, 9 to 12, 1 year வரைக்கும் பிராண்டட்ல கொடுத்துட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கேர்ள்ஸுக்கு இதுமே பார்ன் பேபி தான். பார்ன் பேபி மெட்டீரியலை பொறுத்து உங்களுக்கு ரேட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து காட்டன் மிக்சடு. இது வந்து கீழே ஜீன்ஸ் பேட்டர்ன். இது வந்து ஃப்ரில் டைப்ல கிட்ஸுக்கு உண்டானது. 1 year வரைக்கும் போட்டுக்கலாம். அப்படி இது வெஸ்டர்ன், அது ஜீன்ஸ். இது வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ். இது 3 மந்த்ல இருந்து அப் டு 4 years வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். கப் ஸ்லீவ், காலர் பேட்டர்ன், வெஸ்டர்ன் டைப். நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. லாவெண்டர் வித் ஒயிட் காலர் டைப்ல 3 layered ஃப்ரில் வச்சு காலர் டைப்ல நல்லா இருக்கு. இது எல்லாமே நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ். நல்லா இருக்கு. எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒண்ணுமே ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கும். இதெல்லாம் என்ன ஏஜ்க்குமா? இதெல்லாம் வந்து 4 to 6. வெஸ்டர்ன் டைப்ல வந்துரும். இதுமே நல்லா இருக்கு. இது கோட் மாடலா? இது காலர்ல கோட் மாடல் வந்துரும். உள்ள வித்தவுட் ஸ்லீவ், வெளியே கப் ஸ்லீவ் வந்துரும். 10 வயசு வரைக்கும் பிராண்டட் காட்டன் ஃப்ராக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து டைரக்டாவே எடுக்கிறோம். அப்படியா? உள்ளது ஃபுல்லா பியூர் காட்டன். நல்லா இருக்கு. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வரும். நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம். இதுல வந்து கலர் வேற. இது ஒரு பேட்டர்ன். இது 10 வயசு பிள்ளைங்க வியர் பண்ற மாதிரி உள்ளது. 10 வயசு போடுற மாதிரி. இது எல்லாமே பியூர் காட்டன், உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகாது. இது செக்ஸ், பர்பரி செக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன்ல வரும். இது எல்லாமே 10 years தான். இது எல்லாமே 10 yearsக்குள்ள. இது பிளாசோ செட்ஸ் வரும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடையில பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல உண்டு. இது வந்து கப் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க, சீவ் டைப் கப் ஸ்லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட இந்த பேண்ட்ஸ் பிளாசோ செட்ஸ் வந்துடும். பிளாசோ மூணா சட்டின் டைப்னு சொல்லுவாங்க. மூணா சட்டின் டைப் பிங்க் ஷேட் வித் பிளாக்ல வரும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்துடும். 3/4 ஸ்லீவ் வரும்.
இது ஃப்ளோர் லென்த்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர் லென்த் குர்த்திஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஹை நெக் குர்த்திஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் லென்த் 3 லேயர்ஸ் வந்துருக்கும். ஃபெஸ்டிவல் வேர் ஃபுல்லாக ஒர்க் பேட்டர்ன் இருக்கும். கை வந்து பார்த்தீங்கன்னா பலூன் பேட்டர்ன், கை வந்து பலூன் டைப்பு. இது வித் ஷால் டைப்ல வந்துடும் உங்களுக்கு. ஷால் வந்து நல்ல லென்த்தா இருக்கும். வித் ஷால் டைப் எல்லாமே இந்த ஃபுல் ஃப்ராக் மாடல். ஃபுல் டைப். ஃபுல் ஃப்ராக். நீங்க என்ன சைஸஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்க இந்த ஃபுல் ஃப்ராக் மாடல்? 6XL வரைக்கும் என்கிட்ட இருக்கு. 6XL வரைக்கும் இருக்கு. செட் வைஸ் இருக்கு. XL, L, ஸ்மால் எல்லா சைஸ்லயும். இது என்ன ரேஞ்ச் இதெல்லாம்? இது வந்து 1300 வந்துரும். பாத்தீங்கன்னா நார்மலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றது. நல்லா இருக்குது மாடல். இதுல வந்து பிளெயின் வந்துரும். இது ஜார்ஜெட்டிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இது வந்து வித் ஷால் டைப். இதே மாடல்ல கம்பைன் பண்ணி ஷால் வந்துரும். கூடிய காட்டன் குர்த்திஸ் அவைலபிள் உண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4XL டைப் குர்த்திஸ். எம் சைஸ். ஹேண்ட்லயும் நெக்லையும் மட்டும் ஒர்க் வந்திருக்கும். ஸ்லிட் டைப் குர்த்தியும் நெக்லை மட்டும் மாடல் வந்திருக்கும். இது தவிர நம்மள்ட்ட வந்து ஃபீடிங் குர்த்திஸ் உண்டு, ஃபீடிஸ் நைட்டிஸ் உண்டு, ஷால்ஸ் உண்டு, வேற ஃபர்தா ஷால்ஸ் உண்டு. அது ஃபர்தா ஷால்ஸ் வந்து நான் பிரத்யேகமா பிராண்டட் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஷால்ஸ் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப வேக்காது, வெட்டிங் ஆகாது, நல்ல லென்த்தியாவும் இருக்கும். இது துபாயில இருந்து. அப்படியே. இது என்ன ரேட்டுமா? இது வந்து 270 வரும். 270 ப்ளீட்டட்ல சைட்ல வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு வரும். லென்த்தான ஷாலு. துபாய் இம்போர்ட்டட். ஆமா. இது சாட்டின் ஒர்க் ஹிஜாப்ஸ். இது பாத்தீங்கன்னா சென்டர்லயும் மாடல் வந்திருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் மாடல் இருக்கும். இது என்ன ரேட்? இது 300 வரும். எல்லாமே வந்து இம்போர்ட்டட் சால்ஸ். மேலே ஜார்ஜெட்டிக் வந்துடும். ஜார்ஜெட்டிக் வந்து மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே வந்து பெனியன் கிளாத் மாதிரி இருக்காது, உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாடல் சென்டர். இது வந்து சென்டரில் வரும். ப்ளீட்டட் எடுக்கும்போது சென்டரில் வந்துடும். பெரியவங்க யூஸ் பண்ணுற சால் நம்ம கடையில் வந்து பிக் சைஸ் சால்ஸ் வந்து நல்ல மூவிங்கில் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக காட்டன். இது வந்து காட்டனு பெரியவங்க போடுற சால்ஸ் நல்ல பெருசாக இருக்கும். ஃப்ரீ சைஸ் உள்ளவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷால் வந்து இம்போர்ட்டட் ஷால்ஸ் தான். இது ஐபெரி பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஷால்ஸ் யூஸ் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் நல்லா. இது ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன்ஸு. கை வந்து பபிள் ஹேண்ட் விச் கப் ஸ்லீவ்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டிங், கீழே வந்து ப்ளீட்டட் வந்துடும் வித் ஷால் டைப்பில் வரும். இது வந்து ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு ஹிப் பெல்ட் வச்சு ஃப்ரண்ட்டில் ஸ்லிட் டைப்பில் வந்துடும். டீனேஜ் கேர்ள்ஸுக்கு உண்டானது. கீழே ஃபுல்லாக ப்ளீட்டடு, சென்டரில் சீக்வன்ஸ் ஒர்க்கு, ப்ளீட்டட்ஸு. ஹிப் பெல்ட் வச்சு பிளாக்ல ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க். 15 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோ நெக் குர்த்திஸ்ன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து ஃப்ளோரல் டைப்பில் வந்திருக்கும். ஃபுல்லாக ப்ளீட்டட், சென்டர்லைஸ் ப்ளீட்டடில் வந்துடும். இது நார்மல் வியர் குர்த்திஸ், பெண்கள் யூஸ் பண்ணுறது. 450 ரேஞ்ச் அந்த மாதிரி. நார்மல் வியர் குர்த்திஸ் இப்போ ட்ரெண்டிங்ல உள்ளது. இது இப்போ ட்ரெண்டிங்ல உள்ளது. நல்லா இருக்குது. சீக்வன்ஸ் ஃபுல்லா வச்சு ஹேண்ட்ல வந்து ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் வந்திருக்கும். இது என்ன ரேட்டுமா? இது வந்து 1089. இது நார்மல் வியர் குர்த்திஸ். இது 15 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க யூஸ் பண்ற டைப். 3 லேயர் குர்த்திஸ். ஃபுல்லாமே லெகின்ஸ், பிராண்டட் லெகின்ஸ் எல்லாமே உண்டு. எம்ல இருந்து உண்டு. எம், எல், XL, XXL, 3XL வரைக்கும் உண்டு. ஃபேஸ் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ராவா உள்ள மெட்டீரியல். இதில் என்ன அப்படின்னா ஆவாரம்பூ, சங்குப்பூ, ஹைபிஸ்கஸு, வெட்டிவேறு, திருநீற்று பச்சளை, வேப்பிலை, துளசி இது எல்லாமே ஃபேஸ் பேக்காக வந்து ராவா கொடுத்துட்ருக்கோம். இது ஒன்றும் இல்லை, வீட்டில் அவங்க தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு ஜஸ்ட் டோனர் மாதிரி கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ தங்களுடைய முகங்களை பராமரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மீட்டிங்கில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆரம்பிச்சது வந்து இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி சங்குப்பூ இருக்கிறதுனால முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பிரகாசம் கொடுக்கும். அந்த ஸ்மெல், அரோமா ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நாங்கள் ஃபேஸ் பேக்ஸாக கொடுத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா இது கேரட் பவுடர்ஸ் உண்டு, பீட்ரூட் உண்டு, பொட்டேட்டோ உண்டு, நீம் பவுடர்ஸ் உண்டு, வெட்டிவேர் பவுடர்ஸ் உண்டு. ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு வெட்டிவேர்ஸ் பவுடர் உண்டு. இது வந்து தனியாகவே வந்து கொடுத்துட்ருக்கோம். அரப்பு பவுடர்
தலைக்கு போடுறதுக்கு, பொடுகு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் பவுடர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது போக இது வந்து ஷியக்காய் பவுடர், இதுதான் நமக்கு ரொம்ப சேல் ஆயிட்டு இருக்கக்கூடிய பவுடர். இது கூட நாங்க ஒரு பம்ப் பாட்டில் கொடுத்துருவோம். இதுல 2 ஸ்பூன்ஸ் எடுத்து நீங்க வீட்டுல வந்து கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி இதுல நீங்க பம்ப் பண்ணிட்டு ஜஸ்ட் எப்பவும் போல ஷாம்பு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நுரை இருக்கும், உங்களுக்கு ஹேர் கொட்டாது. ரெண்டாவது உங்களுக்கு வந்து இளநரை இருந்தாலும் இது வந்து கியூர் ஆகும். அதுக்கு உண்டான எல்லா இன்கிரீடியன்ஸும் இந்த பேக்ல வந்து உங்களுடைய சொந்த ப்ராடக்ட். ஹுமேரா ஹெர்பல்ஸ்ங்கிற ஹுமேரா ஹெர்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹேர் ஆயில் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து என்ன அப்படின்னா இதோட ஸ்பெஷல் வந்து ஹெட்ஏக் இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். குளுமையான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இதுல இல்லை. முடி வளர்ச்சிக்கு கண்டிப்பா கேரண்டி நல்லா இருக்கும். ஹேர் ஆயில் இது குழந்தைகளுமே பிரத்யேகமா யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே சொந்தமா தயாரிக்கிற உங்களுடைய ப்ராடக்ட். லோஷன்ஸ் இது வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க, நார்மல் ஸ்கின்னா இருக்கிறவங்க, வெயில்ல போயிட்டு வரவங்க, டேனா இருக்கிறவங்க வந்து தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோஷன்ஸ், இது வேற ஒன்றும் இல்லை, ஆயில்ஸ் மூலமா யூஸ் பண்றது. ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், ஜொஜோபா ஆயில், இதன் மூலமா யூஸ் பண்ற இந்த லோஷன்ஸ் வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஐ சீரம். டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணு கீழே ஐ பஃபினஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரியலாவே வந்து காஃபி பீன் போட்டிருக்கோம், வெட்டி வேறு, கரிஞ்சீரகம் போட்டிருக்கோம். ஸோ இதுல உள்ள எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 2 வீக்ஸ்ல இதுல வந்து ரிசல்ட் இருக்கு. சரி. கருப்பு வளையம், கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் இருக்கிறவங்களுக்கு இது போட்டா அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருப்பு வளையம்லாம் போயிடும் இல்லையா? அந்த ஐ சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐ பஃபினஸா இருக்கும், அதெல்லாம் வந்து ரிலீவ் ஆகும். நம்ம சோப்ஸ்ல வந்து ரொம்ப மூவிங் பாத்தீங்கன்னா குப்பைமேனி சோப்ஸ் தான் நல்ல குப்பைமேனி சோப்ஸ். ஆமா, இயற்கையாவே அந்த குப்பைமேனியை நம்ம வந்து எடுத்து நீம், துளசி, அப்புறம் வந்து நலங்மா பவுடர்ஸ் எல்லாம் போட்டு ஆலோவேரா போட்டு இது ரெடி பண்றோம். ஸ்கின் அலர்ஜிஸ், பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட். இது வந்து லிப் பாம்ஸ். இது வந்து யூஸ் பண்றது வந்து தேனுடைய மில்க், அது அப்புறம் ஷியா பட்டரு, ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில் மூலமா இந்த லிப் பாம்ஸ் வந்து இயற்கையான முறையில் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் உடைய ட்ரைனஸ் காண்டி ஆலோவேரா ஜெல்லு, ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜூஸ் மூலமா எடுத்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணி இந்த ஜெல்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு. குங்குமாதி சீரம். இந்த சீரம் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிலில் போயிட்டு வராங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ஃபேஸ் டல்னஸாக இருக்கும். சிலவங்களுக்கு வந்து பேக்ஸ் போட டைம் இருக்காது. ஜஸ்ட் இந்த சீரமில் 3 drops வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எப்போ போல் வாஷ் பண்ணாங்கன்னா இது க்ளோவாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் இது வந்து ஆலோவேரா ஃபேஸ் வாஷு. இது மென்ஸுக்கு யூஸ் பண்ணுற சார்கோல் ஃபேஸ் வாஷு. இது திருநீற்று பச்சளையில் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷு. இது போக இது ரெட் வைன் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. இது மஞ்சிஸ்டா ஃபேஸ் வாஷ். இப்படி கஸ்டமைஸ்டாக கஸ்டமர் கேட்கக்கூடிய அந்த ஸ்கின் டைப்க்கு பொறுத்து பண்ணிவிடும். இது வந்து நலங்கு மாவு சோப்ஸு. இது நலங்கு மாவு. இது வந்து வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு வந்து ஸ்கின் டேனிங்க்கு ஆலோவேரா சோப்ஸ். மென்ஸ் யூஸ் பண்ற சார்கோல் சோப், ஏன்னா ஆயில் ரோஸ் டோனர். இது டேண்ட்ரஃப் ஷாம்பு, பொடுதலை பவுடரு, நீம், துளசி, வசம்பு பவுடரு, இது எல்லாமே சேர்த்து யூஸ் பண்றது. நலங்கு மாவு ஃபேஸ் பேக்ஸ் உண்டு. இதையுமே நீங்க வீட்டுல வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாஸ் உண்டு, அது ரோம்பஸ், கிட்ஸ் யூஸ் பண்ற பேபி ரோம்பஸ். இது எல்லாமே பிராண்ட். சாதாரணமாக ஒரு ரீசெல்லராக இருந்து இன்றைக்கி கடை வச்சு வியாபாரம் பண்ணி முதலாளி ஆகியிருக்கிற இவங்களுடைய இந்த பேட்டி நிச்சயமாக எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவங்களுடைய இன்ஸ்டா லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நினச்சே பார்த்துட முடியாத அளவுக்கு இன்னும் பல்வேறு துறைகளில் சாதிச்சிட்ருக்க ஏர்வாடியுடைய பெண்களுடைய பேட்டி இன்னும் வரும். காத்திருங்கள்.